ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரன் வீட்டுக்கு நிலா மறுபடியும் வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் நிலா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. நிலாவும் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில சோழன் வந்து நிலா கிட்ட பேசுறதுக்கு இடையில பேசி பார்க்குறாங்க. நிலா எதுவுமே பேசாமல் இருந்துடுறாங்க. இப்போ ரொம்ப நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே இருக்க சொல்லி சேரணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சொன்னாலும் நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து நிலா கிளம்பிடுறாங்க. பின்னாடியே பார்த்தா சோழன் அப்படியே நடந்தே போய்கிட்டு இருக்காரு. கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா நிறுத்தி வச்சு சோழன்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. இப்போ சோழன் வந்து நிறையா மன்னிப்பு கேட்டு ஏங்க நீங்கள் இங்கே இருங்க, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் ஆட்டோவிலையும் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சோழன் பின்னாடி தான் நடந்து போகிறாரு. அவங்க ஆஃபீஸ்கிட்ட பின்னாடி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்க பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவங்களை சேரன் தான் சோழன் தான் அப்படின்னதுமே சோழன்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன், நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு சோழன்ட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ சோழன் வந்து நான் அந்த வீட்டிலே இல்லைங்க, நான் போயிடுறேன், நீங்கள் அந்த வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. நீங்கள் அந்த வீட்டை விட்டு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செம்மையாக காமெடியெலாம் நிறையா நடக்குதுன்னு வச்சிங்களேன். சோழன் பேசுகிறது சரியான காமெடியாகவும் எமோஷனலாகவும் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பேசிட்டாருங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதாவது சேரனும் பல்லவனும் போய் நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியில் பார்த்தா நடேசன் இருக்கார், அவர்கிட்டையும் வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே சாரை காணோம் அப்படின்னா நிலாவோட ரூம்குள்ளார படுத்து சோழன் வந்து அப்படியே பாட்டு கேட்டு படுத்துருக்காரு. இப்போ நிலா போய் அங்கே போய் நின்னதுமே பார்த்துட்டு ஒரே காமெடியாக இருக்குது. அவர் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நினைவா கனவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் போலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்கள் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழனை காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இருக்குது. சோழனை வந்து இக்னோர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகவே போயிட்டு இருக்கு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சோழன்கிட்ட வந்து நீங்கள் என்ன வீட்டை விட்டு காலி பண்ணலையா, வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னீங்களே கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி நிலா அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சோழனும் சரி நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாரு. சொன்ன மாதிரி சீக்கிரம் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நிலா கேட்குறாங்க. அதோட ஒரு ஃபன் கலாட்டாவாக இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கான எபிசோட் ஏற்கனவே காட்டின ப்ரோமோ தான். புதுசாக ஏதாவது ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா டுமாரோ எபிசோட் பேசலாம். இன்றைக்கான எபிசோடில் என்ன காட்டினாங்க அப்படின்னா சோழன் வாய் இருக்காமல் ஏதோ பேசுகிறாரு. உடனே நிலா வந்து தாலியை கழட்டி கையில் கொடுத்து பத்திரமா வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் இதுக்கப்புறம் என்ன எமோஷனல் மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.